அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது திருமாப்பட்டறையின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டினை ஒட்டி இணையவழி கருத்தமர்வு 65. தற்போது பேச வந்துள்ள சிறப்பு அழைப்பாளரின் பெயர் டாக்டர் கல்பனா கந்தசாமி அவர்களை என்போது பேச அழைக்கின்றேன். அக்கா, தற்போது நீங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 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 சாரி, ஒரு நிமிஷம். இது என்ன பண்ண வீடியோ நார்மலா வரும்னு தெரியல எனக்கு. வீடியோ ஓகே. சாரி, ஒரு கேஸ் முடிச்சுட்டு வந்ததுனால அப்படியே ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. நான் இங்க வந்து உங்களுடன் கலந்து கொள்வதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. ஆக்சுவலா வெல்லும் ஜனநாயகம் குறித்து பேச வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பயும் பேசிட்டே இருப்பேன் உங்க கூட, எப்பயுமே தொடர்ந்து உரையாடி கொண்டுதான் இருக்கிறேன். அப்போ நம்ம எல்லாரும் இப்போ ஒரு கேள்வி வந்து எல்லாரும் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, வீடியோ ஆஃப் பண்ணிட்டுமா ரினு? ஓகே ஓகே, தேங்க்யூ. சோ வெல்லும் சனநாயகம் பத்தி கேட்டா என்ன சனநாயகம் அப்படின்னு பேசுறீங்க? ஜனநாயகம்னா என்ன? நீங்கெல்லாம் சனநாயகத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகுதான் சனநாயகம் சாதியே வருது, சாதி சண்டையே வருது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து பேசிக்கா நம்மளோட ஏன் வந்து ஜனநாயகத்தை பற்றி நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் சிஸ்டத்தை கட்டமைச்சிருக்கிறதே ஜனநாயக ரீதியா தான் கட்டமைச்சிருக்கோம். இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இந்த என்னன்னா, ஒரு இது பார்த்தேன். ஒரு விஜய் டிவில சும்மா ஒரு நீயா நானா சாதாரண ஒரு ப்ரோக்ராம். அதுல வந்து பக்தி பாடல்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அந்த பக்தி பாடல்கள்ல வந்து அவங்க இந்தியாவோட நிலை என்னன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்தியாவோட ஸ்டாண்ட். இந்தியா அதுதான் நம்மளோட பிரியாம்பிள் இது சொல்வதே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. அதை வந்து குலைக்க நினைக்கும் பொழுதுதான் நம்ம போய் இல்ல, எங்களுக்கு நம்ம நாடு வந்து உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெருமை. இது துணை கண்டம். இந்த ஒரே எனக்கு தெரிந்து நம்முடைய நாடு வந்து நம்ம நாட்டை துணை கண்டம், இந்திய நாடு வந்து துணை கண்டம் என்று சொல்லப்படுகிற ஒரே நாடு நம்ம இந்தியா. இந்தியாவை வந்து ஒன்லி அதாவது இந்துவிசம், இந்துத்துவா அப்படின்றதுக்குள்ள கொண்டு போயிட்டோமா, நம்ம அம்பேத்கருடைய எண்ணங்களையும், அம்பேத்கருடைய கொள்கைகளையும், அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும் அழித்து விட நினைப்பது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்குது. அதற்காக தான் தலைவர் வந்து சனநாயகத்தை தூக்கி பிடிக்கும் ஒரே தலைவர் இந்த இதுல வந்து நம்ம தலைவர் மட்டும்தான் அப்படின்றது வந்து தெளிவா நமக்கு தெரியும். அதுவும் இல்லாம இன்னொரு விடயம் என்னன்னா, இது சமத்துவம் இருந்தாதான், அதாவது ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்வாலிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த இடம், அந்த எங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி, ஒரு அடிக்கடி நம்ம தலைவர் சொல்வதை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். என்னன்னா, மற்ற மற்ற மதங்களில் இல்லாத ஒரு விடயம் என்னன்னா, மதத்துல அடுத்த மனுஷனை இன்னொரு மனுஷனா மனிதனா பாப்பாங்க. போய் ஒரு ஹக் பண்ணுவாங்க. ஒரு சேர்ந்த உடனே பார்த்து நல்ல அழகா பேர் சொல்லி கூப்பிட்டுப்பாங்க. நம்ம மதத்தில் மட்டும்தான் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம மதத்தில் ஒரு விடயத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். என்ன கட்டமைத்திருக்கிறார்கள் என்றால், பிறப்பினாலே நீ பிறப்பிலே நீ தாழ்வானவள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு. அந்த 4 வர்ணங்களை பிரித்ததுதான் மிகப்பெரிய அதாவது 2 மிகவும் ஒரு கற்பனை புனைவு கதை. ரெண்டுமே, ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் ஒரு புனைவு கதையை வைத்துக்கொண்டே இவர்கள் வந்து அது மென்டலி ஒரு பிரெயின்குள்ளர போய் சொல்ற ஒரு விஷயம் இல்ல. நீ வந்து பிறப்பால வந்து நீ ஆண்ட பரம்பரை, நீ பயங்கரமான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து யோசிக்கிற தன்மை கொண்ட, ஒரு யோசித்து செயல்படுத்தக்கூடிய தன்மை மிக்க ஒரு பிரெயின் நம்ம சிஸ்டம்.
அந்த சிஸ்டத்துல போய் காலங்காலமா அத ஊச்சி வளர்க்கறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அந்த கும்பல் வளர்த்தி விடுவதுதான் இந்த மாதிரி பிறப்பிலே நீ பெரிய ஆளு, உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. அந்த எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான்னு நினைக்கிறாங்கல்ல பிறப்பினால். அதாவது நம்ம அதாவது இன்இக்வாலிட்டி வந்து மத்த விடயங்களில் எல்லாம் இருக்கலாம் இன்இக்வாலிட்டி. ஆனா பிறப்பினால் இன்இக்வாலிட்டி இருக்கவே முடியாது உலகத்தில். அப்படிப்பட்ட இன்இக்வாலிட்டி மிகுந்த ஒரு கட்டமைப்பு தான் அந்த 4 வர்ணங்களை கொண்டது. இதைத்தான் தலைவர் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த இன்இக்வாலிட்டி களைந்து விடுவதுதான் ஜனநாயகம். இதற்காக ஒவ்வொரு அத்துணை பேரையும் இப்பொழுது வந்து கபலீகரம் செய்து விட்டது எல்லாரையுமே. ஏன்னா காஞ்சிராம் வந்து அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போனாரு. அம்பேத்கருக்கு பிறகு ஒரு மிக சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அதாவது தலைவர் செய்து கொண்டிருப்பது போல காஞ்சிராம் வந்து எல்லாத்தையும் பகுஜன் அப்படின்னு ஒரு அவ்வளவு அழகா ஒண்ணு எடுத்துட்டு போனது அவங்களாலேயே கொண்டு போக முடியல. இப்ப அப்படியே பிளவுபட்டு எல்லாம் சிதறி போய் நிற்கிறது. தலித்திய சங்கங்கள் தலித்திய அத்தனை கூட்ட ஐ மீன் கட்சிகள், மக்கள் சார்பாக சென்ற கட்சிகள் கூட காஞ்சிராமுக்கு அப்புறம் மாயாவதி அம்மையார் எடுத்து மிக சிறப்பாக, அதாவது அவரை வந்து முதலமைச்சராவே ஆக்கி வச்ச இடத்திலேயே இன்று பிளவுண்டு கிடக்கிறது. பிளந்த ஒன்று என்ன என்று பார்த்தால் அங்கு எது உடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மைனாரிட்டிஸும் தலித்தும் தான் அங்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தலித்துகளையும் மைனாரிட்டிஸையும் பிரிச்சாலே போதும். இதைத்தான் வந்து அவங்க ரொம்ப திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விடயத்தை. ஏன் அப்படின்னா இந்த மைனாரிட்டி பீப்புள் வந்து அந்த யூபி இந்த இதுல வந்துட்டு ஒரு நிறைய அவர்களே கன்ஃபஸ் பண்றது கேட்டதுனால நான் சொல்றேன். என்னன்னா இவர்கள் எல்லாருமே வந்து ஏன் வந்து இவர் இருக்கிறாரு, ஒரு ஸ்டான்ச் RSS ஐ மீன் பிஜேபி ஒரு பர்சன் இருக்கிறாரு. ஆனா மைனாரிட்டி மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. எதை வைத்து ஓட்டு போடுகிறார்கள் என்றால், அதாவது இந்த ஒரு மேட்டுத்தனமான ஒரு மனப்பாங்கை வந்து அவர்களுக்குள் விதைக்கிறதுனால். இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு தலித்தோ அல்லது விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க தாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். இது அத்துணையுமே இது நடக்கக்கூடாது, இனியும் தொடரக்கூடாது என்று நினைத்தோமானால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட்டாயமாக மீண்டும் ஒரு சமத்துவத்தை நாடும், சமத்துவத்தை தூக்கி பிடிக்கும், சமத்துவத்திற்காக போராடும் ஒரு கட்சியை ஆட்சி தொட்டிலில் வைத்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். அது எப்படி முடியும் என்றால், யார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம சட்டத்தை யார் தூக்கி பிடிக்கிறார்களோ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கான ஓட்டை செலுத்தி அவர்களை வெல்ல வைத்தால் மட்டுமே நம்மால் முடியும். அதற்காகத்தான் இந்த வெல்லும் ஜனநாயகம். நம்முடைய ஜனநாயகம் அந்த எப்பொழுது ஈக்குவாலிட்டிய வந்து பேசுகிறதோ, எப்பொழுது ஃப்ரெட்டர்னிட்டியை தூக்கி பிடிக்கிறதோ, எப்பொழுது சக மனிதனை சக மனிதனாக பார்க்கிறதோ, அப்பொழுதுதான் நம்முடைய விடிவு வந்து பிறக்கும். ஏன் அம்பேத்கர் ஏன் இவ்வளவு இது இப்ப நல்லதானே இருக்கு, யார் சாதி பாக்குறா, இப்ப ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் ஈக்குவலா தான் இருக்காங்க அப்படி என்றால் அல்லவே அல்ல. அப்படி என்று சொல்வதில் நான் வந்து ஒரு 200-300% நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இந்த சமத்துவம் வந்து சமத்துவம் இன்மை அப்படின்றது இப்ப ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப இப்ப தலைவிரிச்சு ஆடுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இப்ப ரீசெண்டா வருது எனக்கு. ஏன் அப்படி யோசிக்கிறேன்னா, இப்ப வந்து பெரியார் வந்து செய்துவிட்டு போன மிகப்பெரிய ஒரு செயல் என்ன அப்படின்னா, பெயருக்கு பின்னால் இருக்கும் அந்த சாதிய பெயரை எடுத்தது, பெயருக்கு பின்னால் போடல. ஆனா பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள் இவர்கள். என்ன பேசுகிறாங்கன்னா, பெரியார் வந்து பெரியாரோட கம்யூனிட்டிய சொல்லி பெரியாரை கொச்சைப்படுத்துறாங்க. அதாவது 30ல நடந்தது அந்த எல்லாம் இப்ப வேணும்னே வந்து வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல போஸ்ட் பண்றது எல்லாம். ஆனா இது வந்து நான் எப்படி வந்து இது அந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் சாதிய பெயரை நீக்கியதன் பலன் என்னவென்று சொல்கிறேன். யாருக்குமே தெரியாது. அத சாதியை வந்து அழகா வந்து கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, முதல்ல கேட்கறது நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இது வந்து இந்த நம்ம ஊர்ல மட்டும் சொல்லல, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இது நடக்குது. முதல்ல நார்த் இந்தியன் இல்ல அப்படி தெரிஞ்சிருச்சு. நார்த் இந்தியன்னா அவங்களுக்கு சர்நேம் இருக்கும், நமக்கு சர்நேமே நம்ம வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம். என்னன்னா சர்நேமே இல்லாத உலகத்திலேயே
அப்பாவின் இனிஷியலை, அப்பாவின் முதல் எழுத்தை இனிஷியலாக கொண்ட ஒரே ஒரு இது இருக்குன்னா நம்ம தமிழர்கள் மட்டும்தான் என்பது சொல்லிக்கிட்டு பயங்கர பெருமைப்படணும். நம்ம ஒவ்வொருத்தரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இது எதற்காக சொல்கிறேன்னா, ஈக்குவாலிட்டி அங்கேயே விதைக்கிறாங்க. அப்படி ஈக்குவாலிட்டி விதைத்து 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 இப்போ சாதிய பெயரை வந்து பின்னால சொல்றதுக்கு ஏன் இது எதுக்காக நான் மெயினா சொல்றேன்னா, அனிஹலேஷன் ஆஃப் காஸ்ட். இது வந்து அம்பேத்கருடைய கனவு. அந்த கனவை வந்து நினைவாக்கி கொண்டிருப்பவர் நமது எழுச்சி தமிழர். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. எவ்வளவு ஒரு அழகான ஒரு கருத்தாடல். இதற்கு வந்து அப்போ அந்த சாதியை ஒழித்த பெரியாரை ஏன் தலைவர் வந்து இப்பொழுது வந்து கொண்டாடுகிறார், எப்பொழுது ஏன் சொல்கிறார், எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாதியை ஒழித்தது வந்து சாதி பெயரை ஒழித்தார். ஒழித்த பிறகு எல்லாருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அதற்காக இப்ப போய் பொது வெளியில போய் ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. நீங்க வந்து என்ன சாதிங்க அப்படின்னு கேக்குறதுல நம்ம போய் யாரையும் அவ்வளவு ஈஸியா கலந்துகிட்டு நம்ம கேட்டுற மாட்டோம். நீங்க என்ன சாதி அப்படின்னு கேட்க முடியாது. அந்த ஒரு ஸ்டிக்மாவை இப்படி கேட்டா இது தப்பு அப்படின்னு சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் நகர்த்தி வைத்தார் பெரியார். ஆனா இப்ப நான் என்ன ஏன் தலைவிரித்தாடுகிறதுன்னு சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன், யங்ஸ்டர்ஸ் வந்து பேருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்கிறார்கள். இது எனக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குகிறது. மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குகிறது. அப்போ இதை எல்லாத்தையும் களையணும்னா, இவங்களோட மெயின் அஜெண்டா ஆஃப் the ஹிந்து ராஷ்டிரா, இவர்களுடைய மெயின் அஜெண்டா ஆஃப் மேக்கிங் அதாவது ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே மதம் அப்படின்னா அத்தனை பேரும் இந்தியாவின் அழகான கட்டமைப்பே போயிடும். இந்திய நாடே வந்து பாரத விலாஸ் அப்படின்றது சும்மாவே. அத்தனை பேரும் இருக்கும் அத்துணை மொழிகள், அத்துணை எல்லா மதங்களும் ஈக்குவலா இருக்கிற இடம் இது. இப்படி இருக்கிற இடத்தை வந்து குலைக்கிறதுக்காக நிறைய வேலைகள் நடக்கிற மாதிரி நடக்கின்றது. அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்றால், பிரியாம்பிள் நம்ம கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்தணும். கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்தினா அம்பேத்கரை காப்பாத்தினா மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற முடியும். ஏன்னா அம்பேத்கர் காலுக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு, அவர் சிலைக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை உடைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சனநாயகத்தை வெல்ல வேண்டும். சனநாயகம் என்பது உரிமை, அதிகாரத்தில் உரிமை வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு. ஆனா பாரதி சொன்ன ஒரு விஷயத்துல வந்து எனக்கு வந்து கருத்து உடன்பாடு இருக்கிறது. அதாவது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே சகத்தினையே அழித்திடுவோம் சொல்லி சொன்னது வந்து எனக்கு உடன்பாடு இருக்கிறது. ஏன்னா அந்த நிலை வரணும். அதாவது என் சக மனிதனை அவமானப்படுத்தினால், பிறப்பினால் அவன் தாழ்வுன்னு அவமானப்படுத்தினா நான் வந்து இந்த உலகத்தையே அழிச்சிருவேன்னு ஒரு 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 உந்துதல் நமக்கு அத்தனை பேருக்கும் வர வேண்டும். என்னன்னா நம்ம எல்லாருமே இப்ப படிச்சிருக்கோம், ஒரு இது ஆப்ரேட் பண்ண தெரியுது, அதாவது மீடியால பேச தெரியுது, நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண தெரியுது. ஆனால் அதிகாரம் என்று வரும் பொழுது அதிகாரத்தை நுகரும் இடத்தில் இருக்கிறோமா அப்படி என்று பார்த்தால், அதிகாரத்தை நுகரும் இடத்தில் நாம் அருகில் இல்லை. எவ்வளவு மேல போனாலும், நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கடைசியா அங்க வந்து எட்டி பார்ப்பது இன்னும் சாதிய வன்மம். அதாவது எத்தனை பேர் இப்ப ஒரு இடத்துல நிறைய ஆர்கனைசேஷன் ரீசன்ட் பாஸ்ட்ல பார்த்தா நிறைய ஆர்கனைசேஷன்ல நிறைய பேர் அஃபெக்டட். ஆனா அஃபெக்ட் ஆகி சில பேர் தவறு செய்து விட்டார்கள் என்று தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தலித் கம்யூனிட்டி அல்லது விளிம்பு நிலையை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனெனில் ஒற்றுமை அற்றவர்களாக இருப்பதனால்தான் அவர்களால் நம்மை இன்வைட் பண்ண முடியுது. அதனால்தான் நாம் அமைப்பாய் திரள வேண்டும் அப்படிங்கிறத தலைவர் அழுத்தம் திருத்தமாக நம்மிடம் விதைக்கிறார். அப்போ அந்த அமைப்பாய் திரளும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளோட டிஃபரன்சஸ் டெஃபினட்டா ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா, கம்யூனிட்டின்ற சென்ஸ் நான் ஒரு மக்கள் சமுதாயத்தை சொல்கிறேன். அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கு நடுவுலையும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொள்கை வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அத்தனையும் கலைந்து விட்டு ஒரு காமன் காசுக்காக நம்ம வந்து டுகெதரா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமான தேவை. அது இப்பொழுது இந்த நடைமுறைக்கு தேவை. அதனால் நம்ம சனநாயகத்தை வந்து அதற்காகத்தான் அத்துணை பேருக்கும் ஈக்குவலா எல்லாமே கிடைக்க வேண்டும் அப்படி என்றத வந்து நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது போல இப்படின்னா இப்ப கவர்மெண்ட் பேசிக்கா கவர்மெண்ட் என்ன அந்த சனநாயகம் வந்து பொலிட்டிக்கலா
அதாவது இந்த சட்ட ரீதியா ஒரு லீடர்ஷிப், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு ஒரு லீடர்ஷிப் கீழ இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு தனி மனிதன் 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த 2 பேருக்குள்ள ஒரு புரிதல், இது எல்லாம் வளர்ந்து புரிதல் இருந்தால்தான் அந்த இடத்துல வந்து நம்மள ஆஹ் அதிகாரத்துக்கு போக முடியும். இப்போ இந்த மையப்புள்ளி தான் அதிகாரம் அப்படின்னா நம்ம வந்து எங்கேயோ இருக்கிறோம், ஒரு ஒரு மிக தொலைவில் இருக்கிறோம். அப்போ அந்த இடத்தை நோக்கி போறதுக்கு நமக்கு கல்வி தேவை. அந்த கல்விக்கு வந்து அந்த கல்வி கற்பதற்கு கூட அணை போடுகிறார்கள் இப்பொழுது, தடை போடுகிறார்கள் இப்பொழுது. இப்போ அதுக்காகத்தான் இப்போ ஒரு ஒரு மனிதர் இருக்கிறாரு, ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. அவர் வந்து தலித் கம்யூனிட்டியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவரு மூட்டை தூக்கியாச்சும் என் பெண்ணை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிடுவேன். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து டாக்டர் படிப்புன்றது ஒரு கனவா இருக்கும். எல்லா பேரண்ட்ஸுக்கும் கனவா இருக்கும். அப்போ அந்த நிலை இப்ப மாறிடுச்சு. மூட்டை தூக்கி என் பொண்ண படிக்க வச்சு அவங்க டாக்டர் ஆக்குவேன்னு முடியாது. ஏனால் அப்படி முடியவில்லை அனிதாவை டாக்டர் ஆக்க. நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த குழந்தை வாங்கிய மதிப்பு வந்து அவ்வளோ மதிப்பு. மிக மிக சிறந்த அவ்வளவு மதிப்பு எடுத்த குழந்தையால் இப்பொழுது அந்த டைம் என்னாச்சுன்னா, நான் வந்து ஐ வாஸ் தேர், அங்க இருந்தேன். அப்போ எல்லாரும் ஊர் பக்கம் யாருமே வரல. என் குழந்தை, என் ஃப்ரெண்ட்ஸுங்க குழந்தைங்க, டாக்டர்ஸ் இல்ல என்ஜினியர்ஸ், பெரிய பெரிய ஆட்களோட குழந்தைங்க தான் மெடிசின் படிச்சாங்க அப்போ. இது வந்து இப்படி அந்த நீட் எக்ஸாம் இல்ல எல்லாரும் படிக்கலான்றதுக்காக தான் நீட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது வந்து அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க 10 பேர் 20 பேர் இருந்தா கூட நம்ம ஒருவர் மனது வந்து இதனால் இது புரிதல் உண்டாக்க வேண்டும் என்று இந்த நீட்டை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா இது எப்படி நீட் அப்படின்ற எக்ஸாம் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா இதனால் நம்ம இங்க இருக்கிற யாரும் படுற போறது இல்ல. ஆனா அதோட பாதிப்பு வந்து அடுத்த தலைமுறைகளை வந்து பயங்கரமான பாதிப்பாக்கும். மறுபடியும் குலக்கல்வியை கொண்டு வரதுக்கான விஷயம். இதை எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவேன்னா, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 பேர். ஒருத்தர் வந்து 100 மீட்டர் ஸ்பிரிண்டரா இருப்பாரு. அதுல வந்து கோல்ட் மெடலிஸ்ட். சரிங்களா? இன்னொருத்தவங்க வந்து 800 மீட்டர்ஸ், இன்னொருத்தவங்க 400 மீட்டர்ஸ்ல, இன்னொருத்தர் லாங் ஜம்ப்ல இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கோல்ட் மெடலிஸ்ட், ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓட சொல்றோம். எல்லாரையும் இல்ல நீ 400 மீட்டர் ஓடு அப்படின்னு சொன்னா எல்லாரும் கோல்ட் மெடலிஸ்ட், எல்லாரும் நல்லா படிச்சவங்க, எல்லாரும் மெத்த படிச்சவங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விடயமான 400 மீட்டர்ஸ் ஓடுனா யாரு வந்து அதுல வின் பண்ண முடியும்? இதுதான் நடந்தது. அப்போ நான் எல்லாத்துக்கும் நான் முன்வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஆம், இப்போ இந்த 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 குழந்தைங்க இதுதான் வந்து ஒரு டிஃபரெண்ட் சிலபஸ் இருக்கிற குழந்தைங்க இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அந்த குழந்தைங்க எங்க சாதாரண குழந்தைங்க கூட வந்து போட்டி போட சொல்லுங்களேன். உங்களால முடியலன்றதுக்காக தானே இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் வசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க குழந்தைங்க வந்து இங்க அழகா வாங்கி சீட் படிக்கிறாங்க. ஒயிட் மணில, பிளாக் மணி கிடையாது. கருப்பை வெள்ளையாய் மாற்றுவதற்குத்தான் இது பயன்படுகிறது. எல்லாருமே இங்க அது பிரஸ்டீஜியஸ் காலேஜஸ்ல படிக்கிறாங்க. சோ நீட் எக்ஸாம் வந்து இன்டர்நேஷனல் சிலபஸ் இருக்கிறவங்களுமே ஒரு எக்ஸாம் எழுதிடலாம். இன்னொரு சிம்பிளா ஒரு இது சொல்லணும்னா, எதற்காக இதை பற்றி சொல்கிறேன் என்றால், இது நம்முடைய படிப்பை, கல்வியை அழிக்கும் ஒரு ஒரு மிக மிக மோசமான நச்சு. அந்த நச்சை நாம களைய வேண்டும் என்றால் நம் சனநாயகம் வெல்ல வேண்டும். வெல்லும் சனநாயகம் கட்டாயமாக வென்றாகவே வேண்டும் இந்த வாட்டி, இந்த 2024. அப்போ இந்த 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 நீட் எக்ஸாம் எல்லாமே நம்ம பேசிக்கா நம்மளுடைய அடிமடியில் கையை வைக்கிறார்கள். நீட். ஆனா அதற்காக ஒரு அழகா ஒண்ணுன்னு எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. எக்கனாமிக்கலி வீக்கஸ்ட் செக்ஷனுக்குன்னு ஒரு 10% எடுத்துட்டு வந்தாங்க. அதுல நம்ம யாருமே போக முடியாது. நமக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுவே தலைவர் போராடி, தோழர் ரவிக்குமார் தலைவர் எல்லாம் போராடி 2 லட்சம் ஆக்கணும் நம்ம. அது 2 லட்சம். ஏன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து 5 ஏக்கர் நிலம் இருக்கலாம். அவங்க 4 ஏக்கர் இருந்தா கூட அவங்க ஏழை, உயர் சாதியினர் அப்படி என்று சொல்லிக் கொள்பவர்கள். ஆனா அவங்களுக்கு 5 ஏக்கர், அந்த ஒரு லிஸ்ட் இருக்குங்க. அதை பார்த்தாலே நமக்கு எல்லாமே ஒரு பதைப்பு வரும். அவங்களுக்கு 10% அவங்களுடைய மார்க்கையும் அவங்களுடைய மதிப்பெண்களையும் நம்ம இந்த அதாவது பிசி,
எம்பிசி ஷெட்யூல், அதாவது அத்துணை இவங்க எல்லாருமே ரிசர்வேஷன் தான். பிசில இருந்து எம்பிசில இருந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அத்தனை பேருமே ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் தான். அதில் வந்து பட்டியலின ஷெட்யூல் பண்றது, அதிலேயே மிகவும் பின்தங்கியவர்களை, மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களை தான் ஷெட்யூல் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா அவர்களும் முன்னால வரணும்னு. இப்போ ஒருத்தருக்கு காலே இல்ல, அவரை வந்து கால் நல்லா ஒரு ஸ்பிரிண்டரோட ஓட விட்டா எப்படி ஓட முடியும்? காலை ஃபர்ஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஓட வைக்க முடியும். ஒருத்தர் குள்ளமா இருக்காரு, ஸ்டூல் போட்டு அவரை ஈக்குவல் ஆக்கணும். அப்பதான் அவர்னால வந்து ஈக்குவலா அவரால ஃபைட் பண்ண முடியும், பார்க்க முடியும், ஒரு இடத்த விஷுவலைஸ் பண்ண முடியும். இதற்காக சோ நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எப்படி வந்து டோட்டலா நம் சமுதாயம் முன்னேறுவதை தடுக்கிறார்களோ அதைத்தான் இப்ப வந்து பயங்கர சீரியஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நான் வந்து நீட் வரும்போது ஐயோ இது பரவாயில்லையே, எல்லா ஏழை குழந்தைங்களுக்குமே கஷ்டம், எந்த ஊர்ல அதாவது அந்த குழந்தை எந்த சாதியில இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டம், இது கண்டிப்பா தேவையில்லைன்னு அப்ப யோசிச்சுட்டு அப்ப பேசுவோம் நாங்க ஆஸ் டாக்டர்ஸ், நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம் நீட்டுக்கு அகேன்ஸ்டா. அப்போ நீங்க வந்து இந்த நீட்டுக்கு வந்து எக்கனாமிக் லிவிங் செக்ஷனை கொண்டு வந்த உடனே என்னாச்சுன்னா, அம்பேத்கர் அங்க அடி வாங்கியது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிளியர்லி, வெரி கிளியர்லி மென்ஷன்ஸ் அபவுட் த சோசியல் ஈக்குவாலிட்டி, அதாவது சோசியல் சமத்துவத்தை வந்து, அத சமத்துவத்துக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நீ இக்கானமிய பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து சோசியலாவே நீ போட்டு, அதாவது ஒரு இதுல கூட அட்வர்டைஸ்மெண்ட்ல பேருக்காக கூட நீங்க போட்டுக்க மாட்டாங்க. என்னன்னா எந்த சாதியும் சம்மதம், ஆனால் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி, இப்படிதான் மேட்ரிமோனியல் காலம்லயே கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி வெளியில் கூட இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு இத்தனை பேர் இருக்கும் பொழுது எங்க நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் வந்திருக்கு? சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆண்டாண்டு காலமா, எத்தனை ஆண்டு காலமா, அதான் 2 வாட்டி 70 வருஷம் உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்துச்சு, இன்னும் என்னத்துக்கு ரிசர்வேஷன், இன்னும் என்னத்துக்கு ரிசர்வேஷன்ன்றாங்க. டேய், எத்தனை வருஷம் ரிசர்வேஷன் வந்துருச்சு, எல்லாமே இருக்கு. ஆனா காசு நான் நிறைய வச்சிருந்தாலும் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. உன் சாதி என்ன அப்படின்னு கேட்டு கீழே, ஏன் அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் நீ வந்து கீழே அப்படின்ற நினைக்கிற மனப்பாங்கு வந்து இருக்கு. இதை வந்து மாற்ற இன்னும் இது வந்து நாங்க வந்து நம்ம வந்து பிச்சை எடுக்கல போயிட்டு, எங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து பிச்சை இல்லை, இது உரிமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் உரிமை. எனக்கு நான் மனிதனாய் வாழ்வதற்கு உண்டான உரிமைதான் ரிசர்வேஷன். அதைத்தான் நான் புரட்சியாளர் அம்பேத்கர் செய்து வைத்து போனார். அதை நம் புரட்சியாளரின் நீட்சியான நமது தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வரை, இந்த நொடி பொழுது வரை தலைவர் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் போய் எங்க அம்பேத்கரை இன்னும் வாழ வைத்துக் இருப்பவர் தலைவர். நம் கான்ஸ்டிடியூஷனை வாழ வைத்துக் கொண்டிருப்பது நம் தலைவர். எந்த இடத்துலயும் சமரசம் செய்து கொள்ளாமல், எங்கேயுமே சமரசம் பண்ணிக்கல. அப்படி ஒரு அழகான ஒரு செயலை, கொள்கையும் கோட்பாடையும் விட்டே கொடுக்காம எங்கேயுமே ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. என்ன நான் எதுக்காகவும் இது பண்ண மாட்டேன், என கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரே தலைவர் அவர்தான். அதே போல தலைவர்களை உருவாக்குகிறேன் என்று சொன்ன ஒற்றை தலைவர் நம்ம தலைவர் தான். இது வந்து இதுக்கு வந்து என்ன ரெக்கார்டு தானே நம்ம பண்ணலாம். வேற இதுவரையிலும் எந்த தலைவர்களும், நான் வந்து கார்ல் மார்க்ஸ்ல சொல்றேன், எங்கல்ஸ், ஐ மீன் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய நண்பர், இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. வர்க்க புரட்சி, அது வந்து 2 வர்க்கத்துக்கு நடுவுல நடந்ததுதான் அந்த வர்க்க புரட்சி. அதற்கு அகேன்ஸ்டா பண்ணி அவங்க எல்லாருமே சாதித்தாங்க. ஆனால் இதை போல ஒரு சிக்கல் அப்படின்னா, இடியாப்ப சிக்கல் அப்படின்றத நம்ம கண்ட்ரியோட கட்டமைப்பா மாத்துனாங்க. அதுல வந்து நீர்த்து போகாமல், கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீர்த்து போகாமல் தலைவரை ஒரு உந்துதல் இருக்குது அப்படின்றது தலைவருக்கு என்னன்னா, தலைவரோட விஷன். தலைவர் அம்பேத்கரை புரிந்து கொண்டது, தலைவர் கார்ல் மார்க்ஸை புரிந்து கொண்டது, அவர் பெரியாரை புரிந்து கொண்டது மட்டும், அதோடு மட்டும் நிக்காம தலைவர் அதை வந்து அடுத்த முறையினருக்கு, 2 அடுத்த தலைமுறை, அவர்களுக்கு பிறந்த அடுத்த தலைமுறை வரையில இன்னைக்கு தலைவரை நோக்கி ஏன் எல்லாரும் போறாங்க அப்படின்னா, அதுதான் ரீசன். என்னன்னா அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சில டீச்சர்ஸ் இருப்பாங்க எப்படின்னா, ரொம்ப டூ குட்டா இருப்பாங்க. எஸ்பெஷலி நான் டாக்டர்ன்றனால என்ன பத்தியே நான் சொல்றேன், என்னோட இதுலயே சொல்றேன். இப்போ சில டெக்னிக்ஸ் எல்லாம் புக்ல எல்லாம் எழுதி இருக்காது.
அது வந்து அந்த பர்ட்டிகுலர் டெக்னிக்ல அந்த பர்ட்டிகுலர் டாக்டர் ரொம்ப ஹீல் பி டூ குட் ஆர் ஷீ வில் பி டூ குட். ஆனா அடுத்தவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனா நம்ம தலைவர் வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னா அதற்கு ஒவ்வொருத்தரும் தோழர்கள் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கிட்டும் நான் வந்து ஒரு விண்ணப்பமே வைக்கிறேன். நீங்க எத்தனை பேரும் அமைப்பா திரள்வோமா படிங்க. ஒரு வாட்டி படிங்க. புரியாது. மறுபடியும் படிங்க. மறுபடியும் படிங்க. படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பார்வை கிடைக்கும் பாருங்க. அது வந்து அப்பொழுதுதான் தெரியும். இத்தன நாள் நம்ம வந்து குருடா இருந்தோம். இப்பதான் நமக்கு வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா தலைவர் வந்து நம்ம அத்தனை பேருக்கும் வெளிச்சமா இருக்கிறார். அதனால் நம்ம வந்து சனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால், நாம வந்து கட்டாயமாக மிக மிக கட்டாயமாக இந்த நேரத்தில் இந்த நொடி பொழுதின் அத்தியாவசியமாக மிக அவசியமான ஒரு விடயம் என்னவாக இருக்கும் என்றால், சனநாயகத்தை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும். சனநாயகத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்றால், சனநாயகத்தையே சமத்துவத்தையே தனது கொள்கையாக காஸ்ட் அனிஹலேஷன் ஆஃப் காஸ்ட்ஸ வந்து தன்னுடைய கொள்கையாக கோட்பாடாக வைத்திருக்கும் தலைவர் விசிகாவின் தலைவரை தூக்கி பிடிப்பதற்கு கட்டாயமாக அவர் வழியில் நாம் சென்றால் கண்டிப்பாக சனாதனம் அப்படின்றது வந்து இன்இக்வாலிட்டி. சனாதனம் என்பது வந்து அதாவது ஒரு ஈஸியா அன்னைக்கு இப்ப ரீசெண்டா பார்த்ததுல கூட அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஒரு பிறப்புனால ஒரு பொண்ணு ஒரு ஆண், இது பிறப்பு பை ஜெனட்டிக்கா இது வந்து தீர்மானிக்கப்பட்டது. பிறப்புனால இவங்க பெண் ஆண். ஆனா இவங்களுக்கு கீழே அவங்களுக்கு மேலன்னா எங்கேயுமே இல்ல. ஆனா அதையவே வந்து நீ பெண்ணு, உனக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, எனக்கு XY இருக்கு, அதனால நான் டாமினன்ட் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை இருக்கு இல்லையா? பிறப்பினால் ஒருத்தர் தாழ்வு. அதுதான் வந்து அதுதான் சனாதனம். அந்த நினைக்காமல் இல்ல நீயும் ஈக்குவல் தான். உனக்கும் இத்தனைக்கும் ஈக்குவல் குரோமோசோம், எனக்கும் ஈக்குவல் குரோமோசோம் தான் இருக்கு. உனக்கு 4 வகையான பிளட் தான் இருக்கு. அந்த 4 வகை பிளட் தான் எல்லாருக்கும் இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கும் அத்தனை பேருக்கும் அதே பிளட் தான். ஏன்னா ஒரு ரீசெண்டா இன்னொரு விடயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்ற. ரொம்ப நேரம் பேசிடுறேன் ரேணுகா. ரேணுகா இல்லக்கா, இல்ல 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 ஓகே நீங்க பேசுங்கக்கா, டைம் ஓகே இருக்கு. ஓகே ஓகே என்னன்னா அந்த அந்த இப்போ ஒரு இது என்னன்னா பிளட் குரூப்ஸ் வச்சுக்கோங்களேன். பிளட் குரூப்ஸ் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லாருக்கும் அந்த பிளட் குரூப்ஸ் தான். என்ன இல்லையே பாம்பே பிளட் குரூப்னு ஒண்ணு இருக்கு. யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். எல்லாவற்றிலுமே ஒரு விதிவிலக்கு இருக்கும். அந்த விதிவிலக்கு தான் அந்த மாதிரி. சோ எந்த இடத்துல எப்படி என்ன எவிடன்ஸ் பேஸ்ல நீ பிறப்பால் அடிமை அப்படின்னு சொல்ல முடியும்? எதை வைத்து சொல்ல முடியும்? கலரை வச்சு சொல்ல முடியுமா? இல்ல நம்ம முடியின் தன்மையை வச்சு சொல்ல முடியுமா? இல்ல நம்ம பழக்க வழக்கங்களை வச்சு சொல்ல முடியுமா? எதை வைத்து பிறப்பினாலேயே நீ வந்து ரொம்ப கீழ, நான் பயங்கர மேல அப்படின்ற ஒரு தாட் இருக்குது இல்லீங்களா? அந்த தாட் எப்படி கொண்டு வர முடியும்? இதை கட்டமைத்ததுதான். அதுவும் நம்ம இந்தியால ரொம்ப மோசமாக காஸ்ட் சிஸ்டம் கொண்டு வந்து காஸ்ட் கூட இல்ல வர்ணாசிரமத்தை வைத்தார்கள். உலகத்துல யாராச்சும் தலையில பொறக்க முடியுமா? இல்ல தோள்ல பொறக்க முடியுமா? தொடையில பொறக்க முடியுமா? அப்ப அவங்க மனுஷங்களா? தோள்ல பொறக்கிறவங்க எப்படி மனுஷனா இருக்க முடியும்? தலையில பொறக்கிறவங்க எப்படி மனுஷனா இருக்க முடியும்? ஒரு ஹியூமன் பீயிங்னா நார்மல் பிசியாலஜி, எல்லாருக்கும் ஒரே பிசியாலஜி, ஒரே அனாட்டமி இப்படிதான் இருக்கும். இதை வந்து நாம் உள்வாங்கிக் கொண்டு, இதை வந்து இத வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்கிறோம். இவ்வளவு இருக்கிறீங்க. எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இது வெளியில வந்து ஒருத்தர் கேட்டு அதை புரிந்து கொண்டார்கள் என்றால் கூட, அது மிகவும் சிறப்பான விஷயம். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஈக்குவாலிட்டிக்காக போராடிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு தலித்தா நான் ஒரு தலித் நான் அது பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயம். நான் வந்து தலித்தா பிறந்ததனால் நான் வந்து ஐயோ நான் எனக்கு ரொம்ப கீழ இருக்கேன் அப்படின்னு யார் நினைச்சா அது வந்து மிகவும் தவறான ஒரு ஆட்டிடியூட். அதை மாற்றிக்கொண்டு தைரியமாக வெளியில் வந்து யார் என்ன நாம் யார் என்று தெரிந்து கொண்டு நமக்கு அளிக்கப்படும் மரியாதை தான் நம்மளை எப்பயுமே இது எப்படி இந்த மரியாதை அடைவோம் என்றால் ஈக்குவாலிட்டியை பேணி போற்றி காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுவது எப்படி என்றால் நம் தலைவர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை மூச்சாக அவரது நீட்சியாக இருக்கும் நமது தலைவரை நாம் பின்பற்றி அவருடைய அடி ஒற்றி நாம் போனா நம்ம கட்டாயமாக இதை
சாதிக்க முடியும். இல்ல அத இல்ல நான் வந்து என்னன்னா, இல்ல நான் புத்தத்துக்கு மாறிட்டேன். நான் வந்து இதா இல்ல. ஆ ம நான் வந்து ஹிந்து கிடையாது. அப்படி என்றும் சொல்ல முடியாது. ஏனெனில் நம்ம இப்போ வந்து அத கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, புத்திசமா இருந்தாலுமே, நம்ம வந்து ஹிந்துவிசத்துக்குள்ள தான் இருக்கிறோம். அதாவது அத வந்து எடுத்து வச்சிரல. எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஜங்க் ஆஃப் பீப்பிள் வந்து போயிடுவாங்க. ஆனா, அவங்க எல்லாருமே தே ஆர் ஆல் கமிங் அண்டர் ஹிந்துவிசம் தான். அதுக்கு கீழ தான் வராங்க. அந்த மத வாரியா பிரிக்கும் பொழுது, நம்ம இந்துத்துவால ஒரு பிரிவுல தான் இது வருது. ஏன் வந்து அவங்கள மைனாரிட்டியா கொண்டு வரல? அதத்தான் வந்து நம்ம தலைவரும், தோழர் ரவிக்குமாரும் போய் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் பாராளுமன்றத்தில் அவங்க கோரிக்கையா வச்சாங்க. இத வந்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் குடு அப்படின்னு போய் கேட்டாங்க. மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் ஏன் குடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ வந்து புத்திசத்துக்கு மைனாரிட்டி குடுத்தாங்கன்னா, இந்து அதாவது நிறைய மக்கள் வந்து ஹிந்துவா இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மாயை. அதை வந்து கட்டமைப்பது தலித்துகளின் அதாவது சமத்துவம் பேசுபவர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அப்படின்றதுக்காக தான் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கேட்டதுக்கான காரணம் அதுதான். ஆனா, அங்க இப்ப கம்ஃபர்டபுளா நான் வந்து புத்திசம் தழுவிட்டு, ஆனா நான் இன்னும் ஹிந்துவா தான் இருப்பேன். அப்படின்ற பொழுது, நமக்கு வந்து உண்டான அங்கீகாரம் இன்னுமே கிடைக்கல. அ புத்தத்துக்கு தழுவுனா கூட நீ என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேக்குற லெவல்ல தான் இருக்கு. அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது என்னன்னா, ஒரு புத்திசத்தை தழுவினார். என்ன சொல்லிட்டு தழுவினார்னா, நான் இறக்கும் பொழுது இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னார். அது பதைப்போடயே இருந்தாரு. சும்மா அந்த லாஸ்ட் மினிட்ஸ் அந்த அவரோட எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது, அப்படியே கண்களில் தண்ணீர் வரும். அந்த மாரி எழுதியிருப்பாரு. எப்படின்னா, அவரு எழுத முடியல கடைசி காலத்துல. அவரோட ஃப்ரெண்ட் அவரு ஒரு அவரு அவரோட மாணாக்கர், அவர ரொம்ப ஒரு அவரு தான் வந்து எல்லாமே எழுதுவாரு. சொல்ல சொல்ல அவரு எழுதுவாரு. அப்ப அவரு சொல்றாரு, "நான் வந்து ரொம்ப நம்பியிருந்தேன். என்னால் மேலே ஏறி வந்தவர்கள் கூட என்னுடன் இல்லை." அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதுக்குள்ளார நான் எப்படியாச்சும் வந்து இந்த ஹிந்துயிசத்த விட்டு போயிடணும். ஏன்னா அந்த அதாவது பிறப்பின் அடிப்படையில என்ன வந்து ரொம்ப கீழ வச்சிருக்கிறா அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர்களிடமிருந்து நான் விலகி போய் விட வேண்டும். இத விட மோசமான விடயம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கர் வந்து புத்திசத்த தழுவினாரு. அதுவும் தழுவி கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு. ஆனா அந்த அதை வந்து அ நம்ம வந்து அ இப்ப வந்து ஒரு விஷயம் இது எதுக்கு சொல்லனா, பிரையாரிடைஸ் பண்ணணும் நம்ம. இப்ப நம் கண் முன்னால் இருப்பது, எல்லாரும் ஒரு நமக்குள்ளாரையே ஒரு கலகத்தை உண்டு பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படி ட்ரை பண்றாங்கன்னா, அம்பேத்கர் வந்து புத்திசம் இருப்பாரு. அப்ப நீங்க புத்திஸ்ட்டா இல்லன்னா, நீங்க அம்பேத்கர ஃபாலோ பண்ணல. அப்படின்னு ஒரு நெறைய கமெண்ட்ஸ் இப்படி வரும். அப்போ என்னன்னா, அதுவல்ல இப்ப நம்மளுடைய பிரையாரிட்டி. அதுவல்ல நமக்கு இப்ப அத்தியாவசிய தேவை. நமக்கு அத்தியாவசியமான மிக, மிக, மிக நம் வாழ்வை, நம்முடைய எதிர்காலத்தை, எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டுமானால், அம்பேத்கர் உயிருடன் இருக்க வேண்டும். உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். உயிர்ப்புடன் எப்படி இருப்பார் என்றால், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உயிர்ப்புடன் இருந்தால், அம்பேத்கர் உயிர்ப்புடன் இருப்பார். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஏனென்றால் அதுதான் நம்மள புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷன் புரொடெக்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த சமத்துவத்தை யார் தூக்கி கையில் பிடிக்கிறார்களோ, அவர்களுடன் நாம் பயணிக்க வேண்டும். அது வந்து அதற்கு நம்ம பிரையாரிடைஸ் பண்ணணும். நான் புத்திஸ்டா மாறுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, இல்ல அம்பேத்கரை வாழ வைப்பது, அம்பேத்கரின் கொள்கைகளை வாழ வைப்பது இம்பார்ட்டன்ட்டான்னு பார்க்கணும். இப்போ கண் முன்னால் இருப்பது 2024. 2024ல யார் வந்தால் அம்பேத்கர் இல்லாமல் போய்விடுவார்? யார் வந்தால் அம்பேத்கர் காக்கப்படுவார்? சமத்துவம் காக்கப்படும், சமூக நீதி நிலைக்கும், சனநாயகம் வெல்லும். அப்படி யார் எடுக்கிறார்களோ, யார் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார்களோ, அவர்களோடு நம்ம பயணித்தால் மட்டும் தான் நம்மால் அம்பேத்கரையும், புரட்சியாளர் வெல்ல முடியும். புரட்சியாளர் அம்பேத்கரோட கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் வெல்ல முடியும். அதற்கு ஒரு புரட்சியாளரை ஒரு துளியும் எந்த இடத்திலும் அவருடைய கொள்கைகளோடும், கோட்பாடுகளோடும் எந்த இடத்திலும் முரண்களோ அல்லது அவருடைய கொள்கையில் சிறிதும் பின்வாங்காது அவ்வளவு அழகாக அதை அப்படியே கடைபிடித்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும் நம் தலைவர். அவர்களை நாம் பின்தொடர்ந்து நாம் அவருடைய அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து போனால்னா மட்டுமே நம்மால்
சனநாயகத்தை காப்பாற்ற முடியும். சனநாயகம் காப்பாற்றப்படவில்லை என்றால் நம்மால் அது காப்பாற்றப்படவில்லை என்றால் நம் தலைமுறைக்கு இழைக்கும் பெரும் பெரும் துரோகம் என்று நான் நினைக்கிறேன். இதை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் ஒரு இடத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல தலைவர். நான் என்ன வேணா பண்ணுங்க, நான் என்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கக்கூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் நினைத்திருந்தால் இன்று என்னவாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அதை அத்துணையும் விட்டு விட்டு தலைவர் களமாடி கொண்டிருக்கிறார். தலைவரோடு சேர்ந்து நாம் களத்திலும் இறங்கி பாடாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும், அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும், அதாவது அந்த அணில் மாதிரி நம்ம எல்லாரும் இருந்தா கூட போதும், அவர் அவ்வளவையும் பார்த்துப்பாரு. நம்ம ஏதாவது நம்மால் இயன்ற எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன், மோரல் கான்ட்ரிபியூஷன், பினான்சியல் கான்ட்ரிபியூஷன், இது களத்தில் இறங்கி அடுத்த இன்னொரு மனுஷனை ஈக்குவாலிட்டியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோ. நீ மனிதன், சக மனிதன், நீ எனக்கு ஈக்குவல் அப்படிதான். நான் எல்லாருக்கும், எனக்கு மேல யாரும் இல்ல. தலைவர் சொன்ன அடங்குமறு அத்துமீறு போலீஸ் துறையில் இருக்கிறவர்களுக்காக இருக்கலாம். ஆனால் அது அத்துணை பேருக்கும் எந்தெந்த காலத்திலும் எப்படிப்பட்ட காலகட்டத்திலும் அது உபயோகமாக, அது மிகவும் பயன் தரக்கூடியதாக, அது மிக சிறந்த ஒரு முழக்கமாகத்தான் இருக்கும். அதற்காக வேண்டி நாம் தலைவரின் பின் தொடர்ந்து அவருடைய வெல்லும் சனநாயகத்தை அந்த மாநாட்டை மிக மிக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதாவது இங்கே சமத்துவம் மிக மிக செழித்து வளர்ந்தோங்குகிறது அப்படி என்பதை அனைவருக்கும் காட்ட வேண்டும். ஒரு உன்னதமான தலைவர் கிடைத்திருக்கும் பொழுது தலைவருடைய அறிவையும் தலைவருடைய ஆற்றலையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே அன்றி அவருடைய உடல் நலிவை அவரை போய் சும்மா பாக்குறதுல, அவரை போய் இது பண்றதுல நமக்கு ஒண்ணும் இல்ல. அவர் சொன்ன கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களிடம் கொண்டு சேர்த்து அதை அவர்கள் பின்பற்ற செய்வதில்தான் நாம் நம் தலைவருக்கு அதாவது நம்ம ஒரு பெருசா ஒரு சேயிங் இருக்கும், நாடு என்ன உனக்கு செய்தது என்று கேட்காதே, நீ என்ன நாட்டிற்கு செய்தா என்று கேள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதைத்தான் நீங்க குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நம்ம தலைவர் என்ன செஞ்சார், தலைவர் என்ன செய்தார் என்றால் மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறார். அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கடைக்கோடியில் இருக்கும் ஒரு சின்ன குழந்தையிலிருந்து ஒரு வயதான மூதாட்டி வரை, இதெல்லாமே இப்ப மீடியால எல்லாமே பாக்குறோம். மூதாட்டி இல்ல முதியவர் வரை இப்போ யாருன்னே தெரியாது, தலைவர் யாரென்றே தெரியாது. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என் தலைவர் இருக்கிறாரு, எனக்காக குரல் கொடுக்க தலைவர் இருக்கிறார் என்று சொல்லும் அந்த ஒரு மனோதைரியத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நான் நீ என்ன அடக்கிட்டே இருடா, நான் அடங்க மாட்டேன்டா, நான் நீ அடக்கும் பொழுது அடங்க மாட்டேன்னு சொல்றாரு. எப்ப பாரு நான் அடங்கா பிடாரியா இருன்னு தலைவர் சொல்லல, அடக்கப்படும் பொழுது திமிரி எழுன்றாரு. நீ அடங்கி போக வேண்டாம், ஏன்னா நீயும் ஒரு மனிதர், சக மனிதர். அது சக மனிதனை சக மனிதனாக ட்ரீட் பண்ணாத பொழுது நீ எந்திரி, அப்பையும் படுத்தே கிடக்காத, குட்ட குனிய குட்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இருக்காத அப்படின்னு சொல்வதை கடைக்கோடியில் இருக்கும் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதர் இன்று மிக தெளிவாக, எனக்கு அடிக்கிறியா, எனக்கு வந்துருவாரு தலைவர் அப்படின்னு சொல்ற இடத்தில் வைத்திருப்பதே மிக மிக பெரிய வெற்றி. இந்த அளவுக்கு ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு இல்ல ஓபன் வெளியில அத்தனை பேரும் பேசுறோம். இன்னைக்கு ஒரு பெண் அழகாக, மிக அழகாக பெண் என்று மென்ஷன் பண்ணது தவறாக மென்ஷன் பண்ணல, பெண் என்று மென்ஷன் பண்ணது இது கனவு. இந்த கனவை விதைத்தது அம்பேத்கர். ஒரு பெண்கள் ஈக்குவல் ஏன்னா அந்த பிறப்பின் அடிப்படையில்ன்றத அவர் அறவே வெறுத்த ஒரு விடயம். அதற்காகத்தான் பெண்கள், நம்ம அத்துணை சாதிய பெண்களையும் சொல்கிறேன், எல்லா பெண்களுக்கும் வர்ணமே கிடையாது. எந்த பெண் எந்த சாதியில எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு எதுவுமே கிடையாது. அந்த பெண் அவங்களுக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா அவங்க இந்த பொட்டு கட்டி விடுறதுல இருந்து எல்லாமே அவங்கள பண்ணிருக்காங்க, எல்லாமே அந்த மாதிரி விடயங்கள் நடந்திருக்கு. ஆனா அதை எல்லாத்தையுமே ஒழித்து ஈக்குவாலிட்டி, அவர்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ், இதில் நம்ம
முன்னாள் முதலமைச்சர் நம்ம கலைஞரின் பங்கும் நிறைய இருக்கு. அவர் அந்த ஈக்குவல் இதை கொடுத்தாரு. ரைட்ஸ், அந்த சொத்தில் பாதி பங்கெல்லாம் பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற ஆணையெல்லாம் வந்தது. இது எல்லாம் நனவாக்கிட்டது. அத்துணை பேரையும் அதாவது புத்தரில் தொடங்கி, இதைதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், புத்தரில் தொடங்கி, அதாவது எல்லா காலங்கள், கண்டங்கள் அத்துணையும் கடந்து வென்று அவ்வளோ பேரையும் ஒன்றாக இணைத்து ஒரே ஒரு ஒற்றை உருவமாக இருக்கும் தலைவர், நம்மை தலைவராக துடிக்கும் ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இது எப்பொழுதுமே நடந்திராத ஒரு விடயம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவரை நாம் அத்தனை பேரும் கொண்டாட வேணும். அத்தனை பேரும் அவர் அடி ஒற்றி நடக்க வேண்டும். அவர் முன்னெடுக்கும் இந்த வெல்லும் சனநாயகத்தை மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மாநாடு, அதாவது மூன்றாவது மாநாடாக இருக்கும். அந்த இந்தியா கூட்டணிக்கான ஒரு மாநாடாக இருக்கும். இதில் நம்ம கட்டாயமாக நாம் இது ஒரு பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். தலைவர் யார் என்று இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தெரிந்தாலும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அம்பேத்கர் சொன்னது போல தலைவர் என்றுமே சொல்லிவிடக் கூடாது. என்னால முன்னால வந்தவங்கதான் எனக்கு கூட நிக்கலன்னு அம்பேத்கர் ஒரு வரையில் சொல்லியிருப்பாரு. அப்படி எந்த நேரத்திலும் நம் தலைவர் சொல்லிவிடாத அளவிற்கு நாம் அவரோடு சேர்ந்து இயைந்து களமாடி நம்முடைய அம்பேத்கரை அவர்களிடம் மீட்டு எடுப்போம். அம்பேத்கரை வாழ வைப்போம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு போய் எல்லாரும் படிங்க. பிரியாம்பிள் பத்தி நேத்து மதிவதனி பேசினாங்க. பிரியாம்பிள் அவ்வளவு அழகான பிரியாம்பிள். சும்மா ஒரே ஒரு பக்கம் தான், அதை படிச்சாலே போறோம். பிரியாம்பிளை வாழ வைக்க வேண்டும், சட்டத்தை வாழ வைக்க வேண்டும். சட்டத்தை வாழ வைத்தால் மட்டுமே நாம் வாழ்வோம். நாம் வாழ்ந்தால்தான் நம் சனநாயகம் வாழும். சனநாயகம் வாழ்ந்தால் நம் நாடு ரொம்ப நீடித்த நிலை பெறும். அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நம் நாடு அவ்வளவு அழகாக இருக்கும். பக்தி பாடல்கள் என்றவுடன் ஒரு முஸ்லிம் இந்து பாடலை பாடியதும், ஒரு கிறிஸ்துவர் முஸ்லிம் பாடலை பாடியதும், ஒரு இந்து பெண் முஸ்லிம் பாடலை பாடியதும் மிக அழகான ஒரு நாடு. இந்த நாட்டை அப்படியே வாழ வைப்போம். அது போலவே நாம் செய்வோம். தலைவரின் வழி சென்று களமாட வேண்டும். நமக்கு கிடைத்த உன்னதமான ஒரு மனிதரை நாம் போற்றுவோம். வெல்லும் சனநாயகத்தை வெல்ல வைக்க வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. தோழர் ரேணுகா, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டு. நன்றி. அடுத்து நமது செண்பகம் அக்கா அவங்கள்ட்ட பேசுங்கக்கா. வணக்கம் தோழர், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த அமர்ல எங்களுக்காக இவ்வளவு சிறப்புரை ஆற்றுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது பொதுமக்களோட நீங்க தினந்தோறும் நீங்க பயணிக்கிறீங்க. நீங்க பணிபுரியுற அந்த இடம் எளிய மக்கள் அடிக்கடி அவங்களுடைய கடைசி நம்பிக்கையா எப்படி கோர்ட் அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கோ, அதே மாதிரி அவங்க உடல் ரீதியான நம்பிக்கையா இருக்கக்கூடிய இடம்ன்றது நீங்க பணிபுரியக்கூடிய அந்த இடம் தான். நீங்க அந்த இஎஸ்சி அதுதான் இருக்கீங்க இல்லைங்களா? நானே அதுல பர்சனலா எங்க ரிலேட்டிவ்ஸே நான் கொண்டு சேர்த்தப்பதான், நான் என்னதான் சென்னையில நான் இருந்தாலும் நான் அந்த இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்ல. அதை விட கொஞ்சம் நம்ம வசதியா இருந்ததுனால நம்ம அந்த லெவலுக்கு போகாம வந்திருக்கேன். ஆனா எனக்கு கல்யாணத்துக்கு பிறகுதான் நான் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தப்போ உண்மையிலேயே எனக்கு ஒரு புரிதலே அதுக்கப்புறமா தான் லைஃப்லயே வந்தது. இப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம தெரியாமயே ஏதோ ரொம்ப எலைட்டா இருக்கிற ஒரு மனப்பான்மையோட வாழ்ந்துட்டோம் அப்படின்றதே எனக்கு மேரேஜ்க்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவோ டென்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களை மாதிரி மருத்துவர்களை நம்பிதான் அங்க இருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அவங்க நம்புவாங்க. நீங்க முடியும்னு சொன்னாலும் நம்புறாங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னாலும் அதை எங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்க என்ன பண்றதுன்ற அளவுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து நீங்க பணிபுரியுற நீங்க இங்க பேசுனது எங்களுக்கு ரொம்ப 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 பெரிய மரியாதை, பிளஸ் எங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் நாங்க நினைக்கிறோம். அது இது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி மனநிலையோட, அதாவது சமூக நீதி, சமத்துவம், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய இந்த மாதிரி மருத்துவர்களை
இனி வரக்கூடிய தலைமுறைகள் பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த நீட் தேர்வு வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மருத்துவர்களா ஆவறதுக்கு. அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொடர்புமே எளிய மக்களோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது அவங்களுடைய குறை நான் சொல்ல வரல. அவங்களுக்கு அந்த மாதிரி சூழலே இருந்திருக்காது. அவங்க பெற்றோர்களே அவங்களுக்கான எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால, அவங்களுக்கு எளிய மக்களோட எந்த விதமான வழிகளுமே தெரியாம இருக்கிறவங்க, இந்த மாதிரி அரசாங்க மருத்துவமனைகள்ல வந்து பணிபுரியிற அந்த நேரத்துங்கள்ல, அவங்களுடைய இன்டராக்ஷன் அவங்க நோயாளிகளோட அவங்க எப்படி இருக்க போறாங்க? அவங்க எப்படி வந்து அவங்கள உணர்ந்து அவங்களோட வலிய உணர்ந்து அவங்க செய்வாங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நாம கடந்துருவோம். ஆனா இனி வரப்போற தலைமுறைகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அத நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து இந்த நீட் தேர்வு வந்து எடுக்கணும், கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து எஜுகேஷன் இத கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் இந்த ஒரு மாநாடே தலைவர் நடத்துறாங்க. வெல்லும் ஜனநாயக மாநாடு. இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடுன்ற மாதிரி நம்மளுடைய இந்திய கூட்டணியும் 24ல வென்றாதான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் ஓரளவுக்காவது அது கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நம்ம தலைவரை பத்தி இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கப்ப சொன்னீங்க ஏன் நம்ம வந்து அவரை பின்தொடர்ந்து நம்ம செல்லணும் அப்படின்ட்டு. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமா எந்த இடத்துக்கு போனாலும் அத பத்தி அதிகமா பேசின ஒரு ஒரு ஆளுமைன்னா அவர்தான். அது நமக்கு வந்து அந்த பிரியாம்பிள் அந்த முகப்புரையில இருக்கக்கூடிய இந்த லிபர்ட்டி ஈக்வாலிட்டி பற்றி எல்லா விஷயங்களுமே இப்ப நம்மளுக்கு சர்வசாதாரணமா நம்மளால அவருடைய உரைகளை கேட்டாலே நம்மளால எடுத்து மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு புரிதலை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு வந்து வெறுப்பு அரசியல் வந்து அவர் விதைச்சதே கிடையாது. இவங்க யார பத்தியும் ஒரு வெறுப்பான ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னதே கிடையாது. நமக்கு வந்து ஒருத்தர் மேல கோவப்படணும். நம்மளுக்கு இருக்கிற நிலைமைகளை தான் அவர் விலகியிருக்காரு தவிர்த்து, நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணும்? அந்த எதிர்கொள்றது கூட அறிவியல் பூர்வமாவும் நம்ம அதுல இருக்கிற அந்த குறைநிறைகளை வந்து உணர்ந்துதான் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்காங்க தவிர்த்து, நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த இந்த மாதிரி அதே மாதிரி சனாதனம் அப்படின்ற வார்த்தை வந்து இப்ப பேசு பொருளா ஆயிருக்கு. ஆனா இத பேசு பொருள் ஆகிறதுக்கு தொடர்ந்து வந்து இத பேசிட்டே இருந்தவர் நம்ம தலைவர் தான். இந்த சனாதனம் அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த அளவுக்கு ஆனா இப்பவும் கூட அவர் பேசுற அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு சொல்றதை விட திராவிட கழகத்துல இருந்து பேசுறவங்களுக்கு தான் அவங்க வந்து எதிர்ப்பு சொல்றாங்க. இதுவே ஒரு அரசியல் தான். அதாவது இவரு அதிகமா பயன்படுத்துற இவருக்கு வந்து அவங்க எதிர்ப்பு சொல்லாம இவங்க உதயநிதி அவங்க பேசுறப்போ அவங்க அவருக்கு வந்து அவங்க எதிர்ப்பு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலும் நம்மளுக்கு தெரியுது. பட் நம்ம அதை விவாதிக்கிறது நம்ம சரியில்லை நான் நினைக்கிறேன். அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம தலைவர் நம்மளுக்கு சொல்ல வேண்டியது அவருடைய விஷயங்களை நம்ம சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு இருந்தாலே அதை மத்தவங்களுக்கு நம்ம பரப்புரையில சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு தேவையான அளவுக்கு கருத்துக்களும் இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம ஈஸியா நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன். நன்றி தோழர், நீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி. தமிழ்வாணா ரெண்டு பேரும் பேசுறாங்கன்னா பேசுங்க. அடுத்தது தமிழ்வாணன் சொல்லுங்க, பேச சொல்லுங்க. பேச ஆரம்பிச்சு இல்ல பேசணுன்றதுக்காக இல்ல, தோழர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேளுங்க நீங்க. ஆமா ஆமா. இப்போ மருத்துவர் கல்பனா அவர்களுடைய உரையை கேட்டேன், நான் முழுமையா கேட்டேன். ரொம்ப சிறப்பாகவும் முழுமையாவும் இருந்தது. கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுலதான் நம்ம மக்களுடைய ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பாதுகாப்பும் அடங்கியிருக்கு. ஸோ அம்பேத்கரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டு பேசினாங்க. உண்மையிலே அவங்களுடைய இந்த பார்வை ஒரு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் நெகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற இந்த புரிதல், அவங்க எந்த அளவுக்கு வந்து அரசியல் மயப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது ஒரு மருத்துவரா இருந்து. முக்கியமா அவங்களுடைய ஸ்பீச்ல அவங்க தொட்ட ஒரு புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்திசம் கன்வெர்ட் ஆவறதுங்கிறத ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு நடவடிக்கையா வந்து சமூகத்துல செய்யக்கூடியவங்களை பார்க்கணும். அதே நேரத்துல அரசியல் ரீதியா அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னன்றப்போ அது ஒரு கேள்வி ஆகுது. அப்ப அந்த இடத்துல வந்து அம்பேத்கரை பாதுகாக்கிறதுக்காகவும் அம்பேத்கர் சொன்ன நமக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம வந்து களத்துல நிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சுட்டி காட்டி அப்போ நீங்க அதுக்கு நீங்க கன்வர்ஷன் ஆயிட்டு நீங்க பொலிட்டிக்கலா இன்ஆக்டிவா இருக்கிறதுக்கும்
கன்வர்ஷனே ஆகலைன்னா கூட ஆனா பொலிட்டிக்கலா ஆக்டிவா வந்து நமக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக இருந்தோன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதை பத்தி சொன்னீங்க. எனக்கு உண்மையிலே வியப்பா இருக்கு உங்களுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு தலைவருடைய உரைகள்ல இருந்தோம், அம்பேத்கரனுடைய எழுத்துக்கள்ல இருந்தோம், உங்களுக்கு இந்த அரசியல் புரிதல் எப்படி வந்துச்சு, அது தலைவரோடும் இந்த கட்சியோடும் உங்களுக்கான தொடர்பு பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அரசியல் மையப்பட்டதை நம்ம எப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியா இருக்கும். நன்றி தோழர், மிக மிக நன்றி. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, எனக்கும் நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா என்னோட என்னோட பேச்சை மிக நான் சொல்ல வந்த கருத்தை நான் என்ன கன்வே பண்ண வந்தேன் அப்படின்றது வந்து எப்பயுமே ஒருத்தர் புரிந்து கொண்டால் கூட அது மிகப்பெரிய வெற்றி. அதாவது நான் மட்டுமல்ல, யார் சொன்னாலுமே ஒருத்தர் புரிந்து கொண்டால் கூட அது மிகப்பெரிய வெற்றி என்று நான் நினைக்கும் ஒரு நபர். எனக்கு அம்பேத்கரை புரிதல், நான் அம்பேத்கரை பேசியது, தலைவருடனான தலைவர் வந்து எப்படி என் தலைவராக ஏற்றுக்கொண்டது, இது அத்தனையும் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, நான் மேபி என்னோட அம்மாவின் என் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நான் ஒரு அம்பேத்கரைட்டாகத்தான் வாழ்ந்தேன், வளர்ந்தேன். என் அப்பா வந்து ஒரு பெரிய பெரிய ஆக்டிவிஸ்ட், அப்பா ஒரு பெரிய மருத்துவர், எல்லாருக்கும் நிறைய மெத்த படித்த ஒரு மருத்துவர். அவரை வந்து அந்த மாதிரி என்ன நிறைய பேர் கேட்பது உண்டு, எப்படி இவ்வளவு ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், நீங்க எப்படி வந்து தலித்தியம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், ஏன்னா இன்னும் எங்க மக்கள் வந்து இன்னுமே இப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா இறங்கி ஒரு நம்ம வந்து போராட்டத்துடன் பிறந்ததிலிருந்து போராடி 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 மட்டுமே நம்ம எந்த இடத்துலயும் ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. போராட்டம் தான் நம் வாழ்க்கையாக இருக்கிறது. அதாவது இப்ப எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் இருக்கிறார்கள். அத்தனை நம்ம அதாவது விடுதலை பெற்று விட்டோமா அப்படி என்றால் இல்லை. அப்போ நான் வந்து ஆக்சுவலி வந்து கக்கன் அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, கக்கன் அமைச்சர் கக்கன் அவர்கள் உடைய பெண் வந்து அவங்க ஒரே ஒன்லி டாட்டர் தான் கக்கன் ஜிக்கு இருக்கிறாங்க, கக்கன் தாத்தாக்கு. அந்த ஒரு பெண் எங்க அண்ணியோட அம்மா. அவங்க தலைவரோடு முதலில் தலைவர் மங்களூர் தொகுதியில் வந்து, அதாவது எலக்டோரல் பாலிடிக்ஸ் வந்து பிறகு எங்க அண்ணியோட அம்மா தான் முதல்ல வந்து சமயநல்லூர் தொகுதியில நின்னாங்க. அந்த டைம்ல இருந்து தலைவர் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியால இருக்கும் பொழுதுல இருந்து எங்க அப்பா லைக் எனக்கு தெரியல, நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து மேட்டூர்ல வந்து சீஃப் மெடிக்கல் ஆபீசரா இருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல இருந்தே வந்து இந்த இப்பொழுது குளத்தூர் மணி அவங்க எல்லாம் இருக்காங்க. அப்பா ஒரு பயங்கரமான ஒரு அம்பேத்கரைட். கடவுள், எங்க அப்பாட்ட சின்ன வயசுலயே கேட்டிருக்கேன். எங்க அப்பாட்ட அவ்வளவா நிறைய பேர், எங்க அண்ணா எல்லாம் பேச மாட்டாங்க, அண்ணாவும் சர்ஜன், பேச மாட்டாங்க. ஆனா நான் வந்து எப்பயுமே பேசிட்டே தான் இருப்பேன். அப்ப கேட்பேன் எங்க அப்பா கிட்ட, ஏன்பா நீங்க சாமி கும்பிட மாட்டீங்க அப்படின்னு கேட்பேன் எங்க அப்பா கிட்ட. அப்பா வந்து அப்ப சொல்லுவாங்க, அம்மா ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க ப்ளீஸ் பண்றதுக்கோ ஒருத்தங்க இது பண்றதுக்கு கேட்கலாம். எனக்கு ஒருத்தங்களை ப்ளீஸ் பண்ணணும், அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு எனக்கு கேட்க எனக்கு வேண்டாம். மேபி நான் சொன்னேன், இல்லப்பா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குதானே, அது வந்து இருக்கா இல்லையான்றது வந்து டிபேட் கிடையாது. ஆனா இத வந்து ஒரு அதாவது ஒரு அந்த அந்த டைம்லயே என் மனதில் விதைத்தது எங்க அப்பா தான். இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு விடயத்தை பற்றி அப்பயே, ஏன்னா நான் வந்து 12th முடிச்சேன். இது வந்து இது வந்து என்னோட ஒரு புத்தகம் வரும், அந்த புத்தகத்துல வரும் அது. ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்லிடுறேன், என்னன்னா 12th வரல எனக்கு தெரியாது இந்த இடத்துல வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது நம்ம நாட்டுல கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரிதான் வளர்ந்தேன். அப்போ இவர் வந்து நான் வந்து ஒரு 0.4 மார்க்ஸ் வந்து எனக்கு ஐ வாஸ் லேக்கிங் 0.4 மார்க்ஸ் ஃபார் மெடிசன். அப்போ வந்து என்னன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தேன் நானு. அப்போ வந்து எனக்கு வந்து பிஎஸ்ஜில கிடைச்சிச்சு. பிஎஸ்ஜில கவர்மெண்ட் இதுலதான் கிடைச்சிச்சு. கிடைக்கும் பொழுது எல்லாரும் வந்து சொன்னாங்க, என்ன ஒரு பொண்ணு இத போய் என்னத்துக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிற, அதெல்லாம் படிக்க வைக்க வேண்டாம், பொண்ணு போய் படிக்க வைக்கலாமா அப்படி எல்லாம் கேட்டாங்க. அப்ப வந்து எங்க அப்பா சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு என்னோட பையனும் என்னோட மகளும் ஒன்றுதான். என் மகனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதே போல கல்விதான்
அவங்களுக்கு நான் கொடுக்கற பெரிய சொத்து. ஏன்னா கல்வியை வந்து எதனாலையும் அழிக்கவே முடியாது. கல்வியை கொடுத்தார். ஏன்னா இந்த கல்வியை கொடுத்தது வந்து ஆஹ் என் தந்தை. இது வந்து அம்பேத்கர் கொடுத்த கல்வி. அதுவும் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இஎஸ்ஐ. இஎஸ்ஐயோடைய அதாவது லேபர் மினிஸ்டராக முதல் முதல் லேபர் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நம் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் வழியில் அவருடைய பிரெயின் சைல்ட் உதித்த ஒரு இது இஎஸ்ஐ அப்படின்றது பெனிஃபிஷியரிஸ். அதாவது ஏழை மக்களுக்கும் ஒரு சிறந்த மருத்துவம் கிடைக்க ஒரு இடத்தில் இருக்கிறேன், மருத்துவம் கொடுக்கும் இடத்தில். இதை வந்து தோழருக்கு நான் சொல்லுவேன், இது வந்து என் அப்பா விதைத்த விதை. இது வந்து நம் தலைவர் சொன்னது போல மேபி எங்க அப்பாவும் கட்டாந்தரையில் விதைக்காமல் கழையில் விதைத்திருக்கலாம். மேபி அதுதான் என்னுடைய ரீசனா இருக்கலாம். அதத்தான் தலைவர் சொல்றார். தலைவர் சொல்லுவதை வந்து உள்வாங்கிக் கொண்டு நாம் மிக மிக சிறப்பாக அவர் வழி நடந்து நம்ம இந்த சமுதாயத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. பே பேக் டு த சொசைட்டி. வி ஹாவ் டு பே பேக் டு த சொசைட்டி. நமக்கு வந்து நிறைய பண்ணிருக்கு இந்த சொசைட்டி. அம்பேத்கர் நிறைய பண்ணியிருக்கிறார். தலைவர் நிறைய தைரியத்தை கொடுத்திருக்கிறார். இதை அத்துணையும் ஊட்டி இதற்கு நாம் வந்து கண்டிப்பாக நான் எனக்கு கொடுத்த இந்த நாட்டிற்கு நான் நல்லது செய்ய வேண்டும். நாட்டு மக்களுக்கு இதை இது வந்து சும்மா வாய் பேச்சாக சொல்லவில்லை, என் உள்ளத்திலிருந்து ஒரு உதிரும் ஒரு வார்த்தையாக தான் நினைக்கிறேன். நான் வந்து டெஃபினட்டா என் வாழ்நாள் முழுவதும் நான் இந்த பணி வந்து கண்டிப்பாக செய்வேன். இதை எதையும் எதிர்பார்த்தல்ல, என் மன திருப்திக்காக. நான் ஒரு மனிதராக நான் வாழ ஆசைப்படுகிறேன். நன்றி தோழர். அது என்னோட மையப்புள்ளிய வந்து நீங்க கரெக்டா புடிச்சது வந்து எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த புத்திசம். ஏன்னா அது கொஞ்சம் நான் வந்து என் வீட்டுல சும்மா நான் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு ஒரு 100 புத்தா ஸ்டாச்சூஸ் இருக்கும். எல்லாம் என்ன சுத்தி சுத்தி புத்தா தான் இருக்கும். அந்த புத்தாங்கிற பேர் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். கௌதம் அப்படின்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் பேர் கௌதம். அதுக்காக தான் அந்த பேரையே சூஸ் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிடித்த ஒரு பிடித்த பெயர் புத்தருடைய பெயர் எனக்கு. ஆனா அப்படி இருக்கும் நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ அதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம். நம்ம புத்திசம் தழுவிட்டு அப்படியே இன்ஆக்டிவா இருந்துட வேண்டாம். புத்திசம் தழுவிட்டு அடுத்தவனை கிரிட்டிசைஸ் பண்ணாத. நீ ஏதாச்சும் பண்ணு. ஏன் இன்னும் நீ ஹிந்துவிசம்ல இருக்குன்னா அதை பேசுவதற்கு அல்ல. நீ ஏன் இன்னைக்குவலா இன்னும் அவங்கள வச்சிருக்கேன்னு நீங்க கொஸ்டின் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கதான் நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அதை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் யூஸ்வலா நான் இது ஜூம் மீட்டிங்ல வந்து வீடியோ வரமாட்டேன் இன்னைக்கு. ஏன்னா சிறப்பு அழைப்பாளராக இருந்து நான் வரவில்லை என்றால் அது வந்து இது வந்து ஒரு குட்டியா ஒரு விஷயம். ரேணுக்காகவும் சித்திக் தோழர் அவர்களுக்காகவும் நான் வந்து வீடியோ அதனாலதான் நான் வந்து வேணாங்கா அப்படின்ட்டு உங்க போஸ்ட். ஒண்ணும் இல்ல, அதுதான் இப்ப எதற்காக நான் அதை வந்து பண்ணுனேன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரம், எனக்கு அம்பேத்கரால் அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை நானே வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்தேன் இப்போ. ஏன்னா இதுதான் அவர் விரும்பிய ஒரு விடயம், நம் தலைவர் போராடி கொண்டிருக்கும் விடயம். இதை வந்து நான் கட்டாயமா செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதனால் செய்தேன். உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலளித்தன தோழர். நன்றி நன்றி, மிக்க நன்றி தோழர். ரொம்ப கல்பனா தோழர் வந்து நாங்க டே 1ல இருந்து இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருந்தாங்க. அவங்க தான் வெரி சப்போர்ட்டிவ், சோல் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இன்னைக்கு 65வது கருத்தரங்கு கலந்துரையாடல பேசுறது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அவங்க வந்து ஒரு தெய்வீகமான பணி, மருத்துவ பணியை செய்து கொண்டிருந்தாலும் மக்களுக்கு வந்து அதே நேரத்துல கருத்தியலையும் மக்களுக்கு விதைத்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம விதைத்து கொண்டே இருப்போம். அடுத்த தலைமுறை, 3ஆம் தலைமுறைக்கு விதைத்து கொண்டே இருப்போம். அப்படி பணி தொடரட்டும் என்று கூறி நேரம் கடந்து விட்டதால் என்னுடைய நேரத்தை தோழர் மு.க. ரேணுகா கொடுத்து அவர் இறுதி உரை நிகழ்த்த வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரேணுகா தோழர், நாளை அமர்வுல சிறப்புரையாற்ற இருக்கிற அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் நான் பாவாணன் அவர்கள் தொடர்புல இருக்காங்க. நான் அவரை வந்து போய் கவனிச்சிட்டேன்னா ஐயா தற்போது நீங்கள் பேசலாம் ஐயா. நாளை அண்ணனுடைய ஆன் பண்ணுங்க ஐயா, வீடியோ ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. போஸ்ட் கொடுத்துட்டேன்.
இல்ல அன்மியூட் ஆகல. அன்மியூட் ஆகலையா மைக்? இப்போ சரியா சரியாச்சு சொல்லு. சரியாயிடுச்சுண்ணே சரியாயிடுச்சுண்ணே. நான் லேட்டா தான் வந்தேன், ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. தலைவருடைய லைவ் பார்த்துட்டு இருக்கோம் திருவண்ணாமலை, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது முக்கியமான சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்தாரு. நாளைக்கு நாம் பேசணுமா? ஆமா ஆமா நீங்க தான் சரி 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 சரி. ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையாடல் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஒரு பெரிய ஒரு மகத்தான மாற்றத்துக்கான வழி. தலைவர் எதிர்பார்த்ததுதான். ஒரு 3 முக்கிய விஷயங்களை அவரு குறிப்பிட்டார். ஒண்ணு, நீங்க வந்து இந்த மாநாடு 3 முக்கிய விஷயத்த சொல்றாரு. மக்களை திரட்டுறது ஒண்ணு, 2வது பரப்புரை, 3வது நிதி. 3 விஷயத்த அவர் வந்து குறிப்பிட்டுதான் இந்த தேச காப்பு வெல்லும் ஜனநாயகம் வந்து அவர் ஒருங்கிணைச்சிருக்காரு. அதனுடைய ஒரு தொடர்ச்சி நீங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. சகோதரி இன்னைக்கு டாக்டர் கல்பனா பேசுறது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் பேசாம எதிர்பார்க்கல, வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. பெரிய ஜனநாயகத்தினுடைய கூறுகள் என்ன, ஜனநாயகத்தினுடைய விழுமியங்கள் என்ன, ஜனநாயகம் எங்கே நசுக்கப்படுகிறது, யாரால் நசுக்கப்படுகிறது, எப்படி நசுக்கப்படுகிறது, ஏன் நசுக்கப்படுகிறது என்ற அனைத்து விதமான பார்வையில இருந்து அவரு குறிப்பிட்டாரு. உள்ளபடி அவருக்கு வாழ்த்து சொல்றேன். இந்த அமர்வினுடைய நோக்கம் வெற்றி பெற்று இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுடைய ஸ்பீச்ல இருந்து அதுக்கு வெளிப்பட்டது. அதாவது ஜனநாயகம் என்பது வந்து காக்கப்படணும்னா அப்ப சனாதனம் வீழ்த்த சனாதனத்தை வீழ்த்துறதுக்கான மூல கூறுகளை கண்டுபிடிக்கும். அவரு மருத்துவரா இருக்கிறதுனால ரொம்ப ஆழமா போய் கூட பாக்குறாரு. அவரு ஹியூமானிட்டியா வந்து அத பாக்குறாரு. ரொம்ப தெளிவா, நிதானமா, பொறுமையா வந்து அந்த மூலக்கூறுகளை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய மோசகரமான கண்டிச்சுட்டு இருக்கு. இன்னும் அது வெற்றிகரமா அவங்க இன்னும் கொண்டு போனா இன்னும் நம்ம யார் பாதிக்கப்படுவார்கள், எப்படி பாதிக்கப்படுவார்கள், ஏன் பாதிக்கப்படுவார்கள், அதில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் கூட அவரு அதுல குறிப்பிட்டிருக்காரு. உள்ளபடியே பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசியிருக்கலாம். அவங்க வந்து அதுக்கான பொருத்தமான நபர் தான் அவங்க. நான் இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்பீச்சை நான் கேட்டது கிடையாது. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையினுடைய சென்னை மாவட்ட தலைவராக இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் அவங்க நிகழ்ச்சியை நான் கேட்டது கிடையாது. இதுதான் முதல் முறையா காணொலி வாயிலா கேட்கிறேன். அந்த வகையில அவங்களுடைய ஸ்பீச்சு ரொம்ப ஆழமானது, அறிவுபூர்வமானது, விவாதத்துக்கு உட்பட்டது, ஜனநாயகத்துக்கு உட்பட்டது, சனாதனத்தை அழிக்கிறதுக்கு இது. அம்பேத்கர் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, இந்து மதத்தின் மீது இடைவிடாது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்றாரு. இந்து மதத்தின் மீது கேப்பே விடக்கூடாது, ஒரு நொடி கூட கேப் விடக்கூடாது சார். ஒரு நொடி கூட கேப் விடாம, இடைவெளி விடாம இந்து மதத்தின் மீது அடிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். இந்து மதத்தின் மீது இடைவிடாது தாக்குதல் நடத்த வேண்டும், அதன் மீது நெருப்பு மழை பொழிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நெருப்பு மழை பொழியன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப சாதாரண மழைக்கே நாடு வீடு எல்லாம் தண்ணி ஆயிடுது. ஆனா இந்து மதத்தின் மீது சொல்லும் போது எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த காணொலி வாயிலா தொடர்ச்சியா இந்த அரங்குகளை நீங்க ஏற்பாடு பண்றது ரொம்ப பாராட்டுக்குரியது, ரொம்ப போற்றுதலுக்குரியது. இத வந்து போற்றுதிக்காக சொல்லணும்னு கிடையாது. தலைவர் சொன்ன அந்த 3 செயல் திட்டங்களை, ஒரு மாநாடு வெற்றி பெறும்னா 3 விஷயம்: மக்களை திரட்டுவது, பரப்புரைகளை செய்வது.
பரப்புரை செய்வதன் மூலமா தான் மக்கள் திரள்றாங்க. இது ஒரு ஊடக பரப்புரை. கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கிறது, சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை கொண்டு போய் சேர்ப்பது. இப்ப இந்த பணியை நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க. சகோதரிகள் அதை இடையிடையே பேசுனதெல்லாம் கேட்டோம். ரொம்ப அருமையான சகோதரிகள். இது என்னன்னு கேட்டா எல்லாம் சின்ன பிள்ளைங்களா தான் இருக்கிறீங்க. என்னெல்லாம் மோர் தென் 60. இருந்தாலும் அவங்களுடைய அந்த தாக்கத்தை பார்க்கிற பொழுது இன்னும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்குது என்பதுதான் நம்மளால உணர முடியும். இதுக்கான நேரத்தை ஒதுக்கி, ஜூம் ஆப்புக்கான நேரத்தை ஒதுக்கி, பரப்புரைக்கான பணிகள்ல ஈடுபட்டு தம்பி தமிழ்வாணன் உள்ளிட்ட அந்த குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். மீண்டும் நாளை இந்த நிகழ்ச்சியில சனாதனத்தினுடைய கோர முகத்தை நாம் தோலுரிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா. அருள் செல்வி அக்கா பேசுறீங்களா? நமது சமூக ஊடக மையத்தின் மாநில செயலாளர் இருந்திருக்காரு. அண்ணா. ஹலோ. நான் ஜஸ்ட் இப்பதான் வர முடிஞ்சது, பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. கிளாஸ் இப்பதான் முடிஞ்சது. ஸோ பேசினாங்க, நான் கேட்டேன். டாக்டர் கல்பனா அப்புறம் இவங்க சொல்லும் போல நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு டிசம்பர் 23க்கான நமது பயணம் பாய்ச்சல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதற்கான இப்போ பேசினவர் சொன்ன மாதிரி பரப்புரையை நாம் ஊடகம் வழியாக நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டு நம்ம இப்போ டிஜிட்டல் வேர்ல்டா இருக்குது. டிஜிட்டல் வேர்ல்டை நம்ம எந்த அளவுக்கு டிஜிட்டலை யூஸ் பண்றோன்னு இருக்கு. ஸோ மிக சிறந்த முறையில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் தலைவர் அவர்களின் பெயரை வைத்தே திருமா பட்டறை என்று நாம் தொடங்கி இருப்பது முக ரேணுகாவாக இருக்கட்டும், தோழர் சித்திக்காக கூட இருக்கட்டும், இதன் வழியாக களப்பணியாற்ற அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த பணியில் நாம் இருப்போம். இருந்து அடுத்த கடைசி நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா, மக்கள் சக்தியை திரளாக டிசம்பர் 23 அன்று திருச்சியில் சேர்க்க வேண்டும். இதுதான். அதற்கு நாம் அனைவருமே உழைப்போம். நன்றி, வணக்கம். அண்ணா பேசுங்க. நானா? ஆமாங்க அண்ணா. ஒரு நிமிஷம். அன்பார்ந்த தொடர்களே, நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியிலே தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்து கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழரின் நலன்களுக்காகவும் போராடி வரும் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களை வழங்கி இந்த திருமா பட்டறை ஒருங்கிணைத்திருக்கும் இணையவழி கருத்தமர்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பல நாட்களாக திருமா பட்டறையின் சார்பிலே இந்நிகழ்வை தொடர் இணையவழி கருத்தமர்வுகளாக ஒருங்கிணைத்து வரும் தோழர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, கடந்த மாதமே நான் இந்த இணையவழி கருத்தமர்விலே பங்கேற்று எனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தேன். இன்றைக்கு திடீரென முகநூலில இந்த அழைப்பை பார்த்து திடீரென தான் நான் இங்கே இணைய முடிந்தது. அதனால் நம்முடைய மதிப்புக்குரிய அக்கா மருத்துவர் கல்பனா அவர்களுடைய உரையை நேரலையில் கேட்க இயலவில்லை. ஆனால்
அது முகநூல் நிரலில் இருக்கிறது. நிச்சயமாக அந்த உரையை கேட்டுவிட்டு அக்காவிடம் பேசுவேன். மிகுந்த மகிழ்ச்சி. வெல்லும் ஜனநாயக மாநாடு டிசம்பர் 23 அன்று ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு மாநாடாக அது அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியாவின் திசைவழி போக்கையே மாற்றும் ஒரு சக்தி, மாற்றும் ஒரு நிகழ்வு வெல்லும் ஜனநாயக மாநாடாக அமையும். ஏனென்றால் 2019 ஆண்டு தேசம் காப்போம் மாநாடு 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலை தமிழக அரசியலின் திசைவழி போக்கை தீர்மானித்தது. அதே போல் 21ஆம் ஆண்டு நாம் நடத்திய தேசம் காக்கும் பேரணி அதே போல் தமிழகத்தின் அரசியலை திசைவழி போக்கை தீர்மானித்தது. அதே போல் இந்தியாவின் திசைவழி போக்கை அரசியலை தீர்மானிக்கும், எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஓர் மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நாம் அனைவருமே இதற்கான பணிகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அண்ணன் அவர்கள், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய மகத்தான தலைவர் அவர்கள் 3 செய்திகளை தான் இப்போது நாம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் என குறிப்பிட்டிருக்கிறார். பரப்புரை, மக்களை திரட்டுவது, நிதி திரட்டுவது. ஆக இந்த 3 பணிகள், இந்த 3 பணிகளை நோக்கிதான் நாம் அனைவருமே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக ஊடகத்திற்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக பரப்புரை மேற்கொள்வதிலே மிக 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 முக்கியமான கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வரும் தோழர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக ஊடகத்துக்கான பணி என்பது மற்ற அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணைநிலை அமைப்புகள் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் கூட சமூக ஊடகத்துக்கான பொறுப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அதில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, மாநாட்டுக்கு முன்பு ஆற்ற வேண்டிய பணி, மாநாட்டு அன்றைக்கு ஆற்ற வேண்டிய பணி, மாநாட்டுக்கு பின்னர் ஆற்ற வேண்டிய பணி. மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் மாநாடோடு அந்த பணிகள் நிறைவடையும். ஆனால் சமூக ஊடகத்தை பொறுத்தவரையில் மாநாட்டுக்கு பின்னரும் அதற்கான பணிகள் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நடந்தவற்றை மக்களிடம் மீண்டும் எடுத்துச் செல்ல வேண்டிய பணி சமூக ஊடகத்துக்கு இருக்கிறது. இப்போது நாம் முதல் கட்ட பணிகளை இருக்கிறோம். அதாவது மாநாட்டுக்கு முன்னால் செய்ய வேண்டிய பணிகளை திறம்பட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சமூக ஊடகங்களிலே பெருமளவிலே இது பரப்பப்பட்டு வருகிறது. தலைவர்களுடைய அறிவிப்பு, வெல்லும் ஜனநாயக மாநாடு மிக சிறப்பான அளவில் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்கான, வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு டிசம்பர் 17ஆம் தேதி அன்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் சமூக ஊடக கலந்தாய்வு கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலே அம்பேத்கர் திடல் அல்லது திடல் அருகிலே உள்ள ஒரு அரங்கில் இந்த கூட்டம் டிசம்பர் 17 அன்று நடைபெறும். தலைவர் அன்றைக்கு தான் நமக்கு தேதி வழங்குகிறார். அதற்கு முன்னதாக தலைவர்களுடைய நேரம் நமக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் 4ஆம் தேதி 3ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அதற்கு முன்னதாக தலைவர்கள் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கான ஆயத்த பணி கூட்டங்களிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். தற்போது கூட திருவண்ணாமலையில் பங்கேற்றிருக்கிறார். நாளை சென்னை, இப்படி தொடர்ந்து 11ஆம் தேதி வரையில் நமக்கான அந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டுக்கான ஆயத்த பணி கூட்டங்கள் தமிழகத்திலே 8 இடங்களில் ஒருங்கிணைக்கப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நம்மால் சமூக ஊடகத்துக்கான கூட்டத்தை அதற்கு முன்னதாக நடத்தவில்லை. நாம் முன்னதாக நடத்திருக்க வேண்டும். இருந்தாலும் கூட சமூக ஊடகத்தின் கூட்டத்தை இணையவழியில் இதுபோல் நாளை அல்லது நாளை மறுநாள் ஒருங்கிணைத்து ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்கலாம் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆக டிசம்பர் 1 நாளையிலிருந்து தொடர்ந்து இன்னும் வேகமாக நம்முடைய பணிகளை துரிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. முதலில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கான உள்ளடக்கம் கொண்ட, அதாவது கண்டென்ட் கொண்ட காணொலியாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும், அல்லது கட்டுரை, டெக்ஸ்ட், இது போன்ற விஷயங்களை உருவாக்கி கண்டென்ட் கிரியேட் டீம் ஒன்றும், அதை ப்ரொமோட் பண்றதுக்கான டீம் ஒன்று, இப்படி பல்வேறு குழுக்களை அமைத்து நாம் இந்த 23 நாட்கள் நாளையிலிருந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கும் காரணத்தினால சமூக ஊடகத்தின் சார்பிலே ஒரு இணையவழி கூட்டத்தையும் நாம் ஒருங்கிணைக்கிறோம். அதில் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் தோழர்கள் அனைவரையும் இணையவழியில் நாளை அல்லது நாளை மறுநாள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கும் வருக என வரவேற்கிறேன். அதே போல டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெற இருக்கும் கலந்தாய்வு கூட்டம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையிலே டிசம்பர் 17லிருந்து 23க்குள்
மிகச்சரியாக நமக்கு ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. அந்த 5 நாட்கள் நாம் செய்ய வேண்டிய பணிகளை 14ஆம் தேதி நாம் ஒரு பயிற்சியாகவே வழங்க இருக்கிறோம். அதனால் தலைவர் தலைமையில் நடைபெறும் அந்த கூட்டத்திற்கு இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் தோழர்கள் அனைவரும் அந்த கூட்டத்திற்கு வருகை தர வேண்டும் என அன்போடு வரவேற்கிறேன். இணையவழி கூட்டத்திலும் தோழர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். தொடர்ந்து நடத்தி வரும் மு க ரேணுகா உள்ளிட்ட அண்ணன் சித்திக் அவர்கள், தோழர் தமிழ்வாணன், இந்நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அக்கா அருள்செல்வி அவர்கள், அண்ணன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர் அண்ணன் பாவாணன் அவர்கள், தோழர் செண்பகம் விஷு அவர்கள், தம்பி சுரே பாவலன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்விலே பங்கேற்று அக்கா கல்பனா அவர்களை பற்றி குறிப்பிட்டாக வேண்டும். இங்கே பேசும்போது கூட தோழர் தமிழ்வாணன் என்று கருதுகிறேன், நீங்கள் எப்படி உங்களுடைய அரசியல் படுத்தப்பட்டீர்கள் என கேள்வி கேட்டிருந்தார். பொதுவாக அண்ணன் அடிக்கடி நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வதுண்டு, படித்தவர்கள், அதாவது படித்து ஓர் அரசு வேலையிலோ அதிகாரமிக்க பதவியிலோ இருக்கும் தோழர்கள் எவாப்ரேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எப்படி வாட்டர் தண்ணி எவாப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி எவாப்ரேட் ஆயிடுவாங்க. அதாவது இந்த சமூகத்துக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத வகையிலே கல்வி கற்றவர்கள், அதிகாரத்துக்கு வந்தவர்கள் மீண்டும் இந்த சமூகத்தோடு தொடர்பில்லாத நிலைக்கு எவாப்ரேட் ஆகி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம எந்தவித ஒரு சுயநலனும் இல்லாமல் சமூகத்தின் மீதும் கட்சியின் மீதும் அக்கறை கொண்டு அக்கா அவர்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இன்னும் சொல்ல போனால் பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அக்கா மருத்துவர் கல்பனா அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இணையவழியிலே சந்திப்போம். சமூக ஊடகத்தின் சார்பிலே நடைபெறும் கலந்தாய்வு கூட்டம், இணையவழியிலே நாளையோ நாளை மறுநாளோ நடைபெறும் கலந்தாய்வு கூட்டத்திலே பங்கேற்போம். தோழர்கள் முடிந்தவரை வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான துண்டறிக்கைகளை, இணையவழி வடிவமைப்புகளை, அதாவது டிசைன்ஸ் செய்து பரப்ப வேண்டும். காணொளிகளையும் உருவாக்கி அதையும் இணையத்திலே பரப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சஜன். நான் ஒரே ஒரு குட்டியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நம்ம ஜூம் மீட்டிங்ல இணையவழி கருத்தமர்வை முதல்ல இந்தியாலேயே இது பண்ணது நம்ம சஜன் ராஜ் தம்பி அவர்கள் தான், சகோதரர். அத நான் இங்க ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்கிறேன். அந்த ஐடியா கொடுத்ததே தலைவர் தான் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னது எனக்கு இன்னுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கருத்தமர்ல இருந்து நான் இருக்கிறேன் உங்க கூட அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்தே இருக்கேன். அந்த ரொம்ப பெருமையா எனக்கு இருக்கு அது. சோ எல்லாருக்கும் வழிகாட்டியா அமைந்தது வெளிச்சம். இந்த வெளிச்சம் போட்டு காண்பிச்சது நீங்க அப்படின்றது பெருமையா இருக்கு. நன்றி சஜன். அருமையான வாழ்த்து. ரொம்ப மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைத்து தோழர்களுக்கும் இணைந்தமைக்கு நன்றி. அண்ணன் சொன்னது போல சமூக ஊடக மையத்தில் அனைவருமே சிறப்பாக செயல்பட வேண்டும். அண்ணன் நிறைவா யாராவது ஒரு தோழர் நன்றி உரை சொல்ல சொல்லுங்க. ராமகிருஷ்ணன் நான் பேசிடுங்கண்ணா. அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சஜன் அண்ணன் ஒரே ஒரு கேள்வி மட்டும். 17ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த சமூக ஊடக மைய கூட்டத்துல அந்த சமூக ஊடக மையத்தை சார்ந்த தோழர்கள் மட்டும் பங்கேற்க வேண்டுமா அல்லது அனைவரும் பங்கேற்கலாம்? இல்ல, சமூக ஊடக மையத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இப்போ தொழிலாளர்கள் விடுதலை முன்னணினா அதுல தொழிலாளர்கள் தான் இருக்கணும். இப்ப முற்போக்கு மாணவர் கழகத்துல மாணவர்கள் தான் இருக்கணும். அரசு ஊழியர்கள் ஐக்கிய அரசு ஊழியர்கள் தான் இருக்கணும். அப்படிதானே பாவனே? அரசு ஊழியர்கள் தான் இருக்கணும். இப்போ அதே மாதிரிதான் மகளிர் விடுதலை இயக்கத்துல மகளிர் தான். ஆனா சமூக ஊடகத்துல எல்லாருமே சமூக ஊடகத்துல இருப்பாங்க. அதனால சமூக ஊடகத்துல பொறுப்புல இருக்குன்னு அவசியம் இல்லை.
கட்சியில இருக்கிற அனைவருமே பங்கேற்கலாம், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுமே பங்கேற்கலாம். ஏன்னா இப்போ அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் இருக்கவங்களும் சமூக ஊடகத்தை பயன்படுத்துறாங்க, தொழிலாளர் விடுதலை முன்னணியில் இருக்கவங்களும் பயன்படுத்துவாங்க, மகளிர் விடுதலை இயக்கமும் பயன்படுத்துவாங்க, முற்போக்கு மாணவர்களும் பயன்படுத்துவாங்க. இப்படி எந்த துணைநிலை அமைப்புல இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மெயின் பாடியில பொறுப்புல இருந்தாலும் சோசியல் மீடியாவை அவங்க பயன்படுத்துறதுனால சமூக ஊடக கூட்டத்துல அவங்க பங்கேற்று தான் ஆகணும். சோசியல் மீடியால வந்துதான் ஆகணும். அதனால அந்த கூட்டத்துக்கு எல்லாருமே கலந்துக்கலாம். நன்றி. நன்றிங்க. வந்துருங்க. சொல்லிடுங்க. நன்றி உரைனா. கண்டிப்பா. அண்ணா நன்றி உரை. யாருமா? நீங்க தானே. நானேவா? அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். திருமாப்பட்டறை தொடர்ந்து அன்றாடம் எந்தவித தொய்வும் இன்றி பல்வேறு ஆளுமைகளை அழைத்து இந்த இணையவழி கருத்தமர்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய அமர்வில் நம்முடன் நாள்தோறும் பங்கேற்று கருத்துக்களை கேட்டு பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர் கல்பனா அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றியது என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் அவர் திருமாப்பட்டறையின் ஒரு அங்கமாக அன்றாடம் நம்மோடு பங்கேற்கக்கூடிய ஒரு தோழர். அவர் ஒரு சிறப்பழைப்பாளராக பங்கேற்று பேசியது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவருக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்திருக்கக்கூடிய சமூக ஊடக மையத்தினுடைய மாநில செயலாளர் அருமை அண்ணன் சஜன்பராஜ் அவர்களுக்கும், ஐயா அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையினுடைய மாநில செயலாளர் ஐயா பாவாணன் அவர்களுக்கும், புதுச்சேரி தமிழ்வாணன் மற்றும் நம்முடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா சித்திக் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்று இருக்கக்கூடிய ஏனைய தோழர்கள் அனைவருக்கும் திருமாப்பட்டறையின் சார்பில் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.